பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாம் லிங்கன் அவர் ஜனாதிபதியாய் ஆவதற்கு முன்பதாக ஸ்லேவ் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு சென்றார். அந்த இடத்துக்கு போனாரு, சுற்றி சுற்றி பார்த்தார். ஒரு மேடையின் மேல ஒரு பெண் நிற்க வைக்கப்பட்டிருந்தார். ஒரு ஆப்பிரிக்கன் கேர்ள், இளம் பெண், பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருந்தா. ஏலம் விடப்பட்டது. பெரிய தொகைக்கு ஏலம் கேட்க ஆரம்பித்தார். ஏலம் விட்டு என்ன செய்வாங்க? அவளை யாராவது ஏலத்துக்கு வாங்கி கொண்டு போய் சில வருடங்கள் அவர் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கி திரும்ப கொண்டு வந்து விற்பாங்க. இதுதான் வழக்கு. இப்படி அந்த ஏலத்துக்கு அந்த பெண் நின்று கொண்டிருந்த அவன் முகமெல்லாம் துக்கமும் கோபமும் நிறைந்தது. ஆபிரகாம் லிங்கன் அவளை உற்று பார்த்தார். அவருடைய இருதயம் அவள் மேல் மனதுருகியது. எல்லாம் காம கொடூரம் நிறைந்த மனிதர்கள் ஏலத்துக்கு கேட்கிறாங்க. இவ்வளவு ஏலம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆபிரகாம் லிங்கன் இந்த கூட்டத்தின் நடுவில் புகுந்தார். பெரிய ஒரு தொகைக்கு ஏலத்துக்கு கேட்ட அந்த பெண்ணை வாங்கி கொண்டார். பெண் கோப முகத்தோடு நின்று கொண்டிருந்தா. பணத்தெல்லாம் கட்டி முடிச்சிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி அந்த பொண்ணை நீங்க கூட்டி கொண்டு போகலாம்னு சொல்லிட்டாங்க. அவர் அந்த பெண்ணிடத்துல கிட்ட வந்தார். வந்துட்டு சொன்னார், யூ ஆர் ஃப்ரீ, நீ விடுதலையாக்கப்பட்டாய். அவளுக்கு ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியல. அவ அவரை பார்த்து கேட்டா, அப்ப நான் என்ன வேணாலும் பேசலாமா இனி? அவர் சொன்னார், எஸ். என்ன வேணாலும் நான் ட்ரெஸ் உடுத்திக்கலாமா? எஸ். நான் நினைச்ச இடத்துக்கெல்லாம் போலாமா? எஸ். யூ ஆர் ஃப்ரீ. உன்னை நான் அதிக விலை செலுத்தி உன்னை நான் வாங்கி இருக்கிறேன். யூ ஆர் ஃப்ரீ. உனக்கு நான் விடுதலை தருகிறேன். எங்க வேணாலும் போய் இந்த தேசத்துல நீ வாழலாம். அவள் கண்ணீரோடு சொன்னார், நீங்க என்ன விடுதலை ஆக்கினபடியால என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்காகவே வாழ போறேன், உங்களுக்கு வேலைக்காரியாவே நான் வாழ போறேன்னு சொல்லி அவருடைய கரத்தை பிடித்து அவளுடைய வீட்டுக்கு வந்து விட்டார். ஒரு தகப்பனை போல அவள் ஆபிரகாம் லிங்கனை பார்த்து கடைசி வரைக்கும் அவரோடு கூடவே இருந்தார். அதே போலதான் இயேசு விலையேறப்பட்ட ரத்தத்தை உங்களுக்காய் கல்வாரி சிலுவையில சிந்தி உங்களை சுற்றிலும் நின்று நிந்தித்த அவமதித்த பொல்லாத மனிதர்கள் பிசாசின் கட்டுகளில் இருந்து அவருடைய பிள்ளையாய் உன்னை மாற்றி உன்னை விடுவித்திருக்கிறார். இயேசு உனக்காய் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினபடியால நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இனி ஒன்றும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், பிசாசு உங்களை அடிமைப்படுத்த இனி முடியாது. எந்த மந்திரவாதியும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஏனா கல்வாரி சிலுவையில விலையேற பெற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய இரத்தம் உனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறபடியால் நீ விடுதலையோடு தான் வாழ்ந்தாக வேண்டும்.